ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மூகா அழகிரியிடம் புலம்பிய பொன்முடி, எம்ஜிஆரின் ஆவியுடன் பேசும் எடப்பாடி, ஜெயலலிதா ஆவியுடன் பேசிய கட்சி நிர்வாகி, அரண்டு கிடக்கும் அதிமுக கூடாரம், தமிழக பொறுப்பாளராக பிரியங்கா, ராங் கால், டாப் சீக்ரெட். உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அதிர்ந்து போயிருக்கும் பொன்முடியை மூகா அழகிரி சந்தித்திருக்கும் விவகாரம் அரசியல் அரங்கில் முக்கிய பொருளாக பேசப்பட்டு வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கும் பொன்முடியை திமுக அமைச்சர்களும் கட்சியின் சீனியர்களும் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார்கள். அந்த வரிசையில் மூகா அழகிரியும் பொன்முடியை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அப்போது உங்களுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் வழக்கறிஞர்கள் இன்னும் அழுத்தமான வாதங்களை வைத்திருக்க வேண்டும், அலட்சியமாக இருந்துவிட்டார்களோ என்று கருதுகிறேன். உச்சநீதிமன்றத்திலாவது அரசியல் வழக்குகளில் அனுபவம் உள்ள வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுங்கள், நிச்சயம் விடுதலை ஆவீர்கள், மீண்டும் பதவியிலும் அமர்வீர்கள் என்றெல்லாம் தெம்பூட்டியிருக்கிறார். அதற்கு பொன்முடி வருத்தம் கொப்பளிக்கும் குரலில், எல்லாத்தையும் வக்கீல்கள் பார்த்து கொள்வார்கள் என அலட்சியமாக இருந்து விட்டேன், அதன் விளைவுதான் இது என்று தன் ஆதங்கத்தை வெளியிட்டாராம். தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளராக பிரியங்காவை நியமிக்கணுங்கிற கோரிக்கை குரல் கேட்க தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி காங்கிரஸில் சில அதிரடி மாற்றங்கள் நடந்து வருகின்றன. மாநிலங்கள் தோறும் கட்சியின் பொதுச் செயலாளர்களை புதிதாக நியமிக்கும் முடிவில் தேசிய தலைமை இருக்கிறது. இந்த தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க ப. சிதம்பரம் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருப்பதால் கூட்டணி சார்பாக அறிவிக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன இடம்பெற வேண்டும் என்பதை முன்வைக்கும் மற்றொரு அறிக்கையும் இந்த குழு தயாரித்து வருகிறதா. இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த பிரியங்கா காந்தி அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக பொறுப்பாளராக இருந்த தினேஷ் குண்டுராவ் சில மாதங்களுக்கு முன்பே அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதால் தமிழக பொறுப்பில் பிரியங்காவை நியமிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் தேசிய தலைமையிடம் அடம்பிடித்து வருகின்றனர். அதிமுக மாஜி மந்திரிகள் மீது ரெய்டு நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக அண்ணாமலை டெல்லியை நெருங்கும் சம்பவம் அதிமுகவினரை அதிர வைத்துள்ளது. மீண்டும் அதிமுகவை தங்கள் கூட்டணியில் பாஜகவின் தேசிய தலைமை சேர்த்து கொண்டு விடுமோ என்கிற பதட்டம் அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கிறதா. அதனால் அவர் கட்சியின் தேசிய தலைவர்களிடம் OPS போன்றவர்களால் அதிமுகவின் செல்வாக்கு பெரிதும் சரிந்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் அவர்கள் பக்கம் இருந்த பிள்ளைமாரும் முக்களத்தோரும் கூட இப்போது பாஜக பக்கம் வர தொடங்கிவிட்டார்கள். தற்போது தென் மாவட்டத்தில் தனித்து நின்றாலும் 20% வாக்குகளுக்கு மேல் பாஜகவால் வாங்க முடியும். எனவே செல்வாக்கு குறைந்துள்ள அதிமுகவை நாம் தொடர்ந்து ஓரம் கட்டுவதோடு அதிமுகவை நாம் கடுமையாக விமர்சிக்க வேண்டும். அங்குள்ள மாஜி மந்திரிகள் மீது ரெய்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் மக்கள் மத்தியில் நமக்கு கூடுதல் செல்வாக்கை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லி வருகிறாராம். இது அவரது சொந்த கருத்து என்று சொல்லும் கமலாலய தரப்பு இதே கருத்தை பிரதமர் மோடியிடம், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கூட அண்ணாமலை தேவையில்லாமல் வலியுறுத்தியிருக்கிறார் என்றும் ஆதங்கப்படுகிறார்கள். இதற்கிடையில் ஜெயலலிதாவின் ஆவி வந்து தன்னுடன் பேசுவதாக சொல்லி அதிமுக பிரமுகர் ஒருவர் எடப்பாடியை அலறவிட்டிருக்கிறார். வடசென்னை அதிமுக மாவட்ட செயலாளரான ராஜேஷ் சமீப காலமாக உஜ்ஜா போர்டு உதவியுடன் ஜெயலலிதாவின் ஆவியோடு தான் மனம் விட்டு பேசி வருவதாக கட்சி நிர்வாகிகள் பலரையும் திகைக்க வைத்திருக்கிறார். இதே பாணியில் எடப்பாடியிடமும் அவர் இது குறித்து தெரிவிக்க முதலில் அவர் அரண்டு போய் அம்மா என்ன சொன்னார் என்று பவ்யமாக அது குறித்து கேட்க ஆரம்பித்தாராம். இதைத் தொடர்ந்து தனக்கு கட்சியில் மாநில அளவில் முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார்னு சந்தடி சாக்கில் ராஜேஷ் சொல்ல சுதாரித்து கொண்ட எடப்பாடியோ, நானும் ஒரு மாந்திரிகர் மூலமா இப்போ எம்ஜிஆர் கூட பேச ஆரம்பிச்சிருக்கேன், அவர் என்கிட்ட டுபாக்கூர் ஆசாமிகளை நம்பாதேன்னு எச்சரிச்சிருக்காரு என பதிலுக்கு உதார் விட்டு ராஜேஷின் வாயை அடைத்து விட்டாராம்.
இந்த ஆண்டு எம்ஜிஆர் நினைவு தினம் பெரிதாக சோபிக்கவில்லை எனும் குமுறல்கள் எம்ஜிஆர் மாளிகையில் ஒலித்து வருகிறது. அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆரின் நினைவு தினமான டிசம்பர் 24ஆம் தேதியில் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் கொடி தோரணங்களை கட்டியும் கட்சி பாடல்களை இசைத்தும் கடைபிடிப்பது வழக்கம். எம்ஜிஆரின் பெயரில் நலத்திட்ட உதவிகளும் கூட ஆங்காங்கே வழங்கப்படுவது உண்டு. அதேபோல எம்ஜிஆர் நினைவு நாளாக அதிமுக மாஜி மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும் தனித்தனியாக நாளிதழ்களில் பக்கம் பக்கமாய் விளம்பரங்களை கொடுப்பதும் வழக்கமாக இருந்து வந்தது. இந்த முறை அப்படிப்பட்ட விளம்பரங்களையும் நினைவு நிகழ்ச்சிகளையும் அதிகம் பார்க்க முடியவில்லை. தென்சென்னையின் மூத்த நிர்வாகியும் எம்ஜிஆரின் விசுவாசியுமான கடும்பாடி மற்றும் காங்கிரசிலிருந்து அதிமுகவில் இணைந்த ராயபுரம் மனோ ஆகிய இருவர் மட்டும்தான் விளம்பரம் தந்து எம்ஜிஆரை நினைவு கூர்ந்தனர். இத்தனைக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் எம்ஜிஆர் நினைவு நாள் குறித்து விளம்பரங்கள் கொடுத்து அவரை நினைவு கூற வேண்டும் என எடப்பாடி உத்தரவிட்டும் கூட எவரும் அலட்டிக் கொள்ளவில்லை. எம்ஜிஆர் விசுவாசிகளோ தலைவரையே மறந்துட்ட இவங்களையெல்லாம் இனி எப்படி நம்புறது என்று புலம்புகிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.